தமிழ் பேசும் அன்பு ஒரு இனிய வரவேற்புமா. அங்க லட்சுமிமா, தேவிகா. ஹாப்பி மார்னிங். நல்லா இருக்கேன். முரளி, சங்கமித்ரை சூப்பரா இருக்குமா. வாங்கம்மா வைத்தீஸ்வரன். நல்லா இருக்கேன் நந்தினிமா. ஹாப்பி மார்னிங் சர்மிளா. போயா வெங்கட். வாங்க மாமா. சர்மிளா. நல்லா இருக்காங்கம்மா. எல்லாம் சூப்பரா இருக்காங்க. இப்பதான் ஒருத்தரா ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஜாயின் ஆகிட்டு சரியா. ஜாயின் ஆன பிறகு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாங்க சுபீஸ். அர்ச்சனா, வாங்கம்மா. விஜய் வாங்கம்மா. மார்னிங் மாதவன். வாங்கம்மா. நல்லா இருக்கம்மா. ஆமா, ரொம்ப நாள் ஆயிட்டுன்னு. ம்.
நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தங்கங்கள? ஃபைன். சரி, சரி, சரி. சூப்பரா இருக்கீங்களா? ரைட். அப்பா படம்லாம் பார்த்தாச்சா? கோட். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ரைசி. அதானா. ஒரு 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? என்ன விமலா அண்ட் ருத்ரா வந்து அமைதியா இருக்க மாதிரி தெரியுது. அவங்க அனுஷ்யாமா. ஆமா. ராதிகாமா அவங்க. கன்னியாகுமரி நந்தினி. சரி. ஹாப்பி மார்னிங். ஸோ நம்ம வகுப்புக்குள்ள போயிடலாமா? காலை வணக்கம். ஆனந்த் வாங்கம்மா.
நல்லா இருக்கம்மா. ஆனந்த். ஓகே, போலாமா கிளாஸ்ல? வகுப்புல குதிச்சிடலாமா? சரி சரி. ஓகே சங்கர். சரி ஓகே, சூப்பர். தேவிகா பத்மா சார்பில். ஓகே சங்கமித்ரே. சரிம்மா. ஸோ வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து இதுக்கு மேல உங்களை நான் டிஎன்பிசி குரூப் படிங்கன்னு சொல்ல மாட்டேன். சரியா? படிச்ச வரைக்கும் போதும். ரிலாக்ஸா இருங்க. சரியா? படிச்ச வரைக்கும் போதும். வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ஓகே. ஓகே. அதனாலதான் வந்து என்னது, ஒரு போஸ்டிங் வந்து நமக்குன்னு எழுதி வச்சா கண்டிப்பா என்ன செய்யும், அது நமக்கு தான். வேற யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அதுல வந்து எல்லாரும் நம்பிக்கையோட இருக்கீங்களா ராஜா? இல்ல எல்லாரும் நம்பிக்கையோட இருக்கீங்களா? எஸ். எஸ். சரியா? எஸ், சூப்பர். ஸோ நம்ம இன்னைக்கு காமனா வந்து ஒரு எக்ஸாம் வந்துட்டுனாலே ஒரு 3 விஷயம் நடக்கும். சரிங்களா? 3 விஷயம் சொல்லி நடக்கும்போது ஒரு 3 விஷயம் வந்து என்னன்னா வந்து அது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே போகும். சரிங்களா? 3 விஷயம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த 3 விஷயத்த பத்தி தான் வந்து நான் என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அது என்ன சார் 3 விஷயம் சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, பானா, ஆனா, ஆனா. இப்ப என்னப்பா பானான்னா என்னதுப்பா? பானான்னா என்னது? அவ்வளவுதான். பயமா? பயம் தான். பயத்தையே பயம். பயம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா, பானா, பெயிலான். ஆனா எதுவும் ஆனா பத்தி எதுவும் ஐடியா இருக்கா? ம். ம். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. சொல்லுங்களேன். ம். தெரியலன்னா தெரியல. இதுல என்ன இருக்கு? நோ. நோ. நோ ஐடியா. ம். கரெக்ட். வந்து பயம்ங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளத்துல வந்துட்டுனாலே வந்து என்ன நடக்கும்னா வந்து மனசு அமைதியா இருக்காது. ஸோ அதனால அமைதியா இருக்குது. சரியா? So, பயம். செகண்ட் திங் வந்து அமைதியாக இருப்பது. அமைதியாக இருப்பது. அடுத்தது தேர்ட் உள்ள ஆணா வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இந்த தேர்ட் உள்ள ஆணா வந்து நாட் ஓன்லி எக்ஸாம், வாழ்க்கையில எல்லாருமே இது வேணும் ஆசைப்படுவாங்க. மூணாவது உள்ள ஆணா வந்து வாழ்க்கையில எல்லாருக்கும் வேணும் ஆசைப்படுவாங்க. அப்படின்னா என்னதுப்பா? நான் க்ளூ கொடுத்துட்டேன். ம். அரசு வேலை. வாழ்க்கையில இது எல்லாரும் வேணும் ஆசைப்பட மாட்டாங்கல்ல. எல்லாரும் வேணும் அது ஆசைப்பட மாட்டாங்களே அரசு வேலை. ம். தெரியல. ம். தெரியல.
ஆசை. ம். பக்கத்துல வந்துட்டீங்க. சுபீஷு, பக்கத்துல வந்துட்டீங்க. அறிவு. இல்ல. ம்ஹ்ம். அறிவு எல்லாரும் வேணும்ப்பா ஆசைப்பட மாட்டுருக்காங்க. ம்ஹ்ம். அமைதி தான் இந்த 2வது பாயிண்ட்ல வந்துட்டே. சார் நீங்களே சொல்லுங்க சார். அதாவது நெறைய பேர் மனசுல என்ன தெரியுமா ஓடுது? சார் டிஎன்பிசில கேட்கிற கேள்வி கூட அட்டெண்ட் பண்ணிருந்தோம். நீங்க ஏன் சார் இப்படி உசுர போட்டு வாங்குறீங்க? அப்படியா? அ. ஸோ வந்து ஆனா வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, அப்படிதானப்பா. அப்படிதானே. அப்படிதானே. ம். ஸோ வந்து இந்த 3 வந்து காமனா வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ உங்களுக்கு நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டம். அப்படிதானே. அதிர்ஷ்டம் வேணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல வாழ்க்கையில. சரி அதிர்ஷ்டம் சும்மாலாம் வராது. சரியா? மேல உள்ள 2யும் அடிச்சு நவுத்துனீங்கன்னா அதிர்ஷ்டம் வரும். ஓகேங்களாம்மா? சோ அதான் ஃபர்ஸ்ட் இதான் சொல்லுவாங்க. பயம் வேண்டாம். சரியா? இப்போதைக்கு உங்களுக்கு வந்து என்னது? தேவைப்படக்கூடியது இதுதான். சரிதானா? பயமே இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நல்லா ஜாலியா இருங்க. ஜாலியா இருங்க. நாளைக்கு அதாவது இவ்வளோ நாள் படிக்காத நாளைக்கா படிச்சிட போறீங்க? சொல்லக்கூடிய வழங்குதா? இவ்வளோ நாள் படிக்காதத நாளைக்கா படிச்சிட போறீங்க? ம். வாங்கம்மா, லாவண்யாம்மா. நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கு. அதனால கொஞ்சம் நல்லா எதையும் பத்தி யோசிக்காம, நல்லா ஜாலியா வந்து என்ன செய்யுங்க, அப்படியே ரிலாக்ஸா வந்து என்ன செய்யுங்க. சரி. சரிங்களா? அதாவது இந்த பயம் வந்து எவ்வளோ மோசமானதுன்னா, காமனா சில விஷயத்த சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த கோட்ஸ பாருங்களேன். மனிதர்கள் உள்ளத்தில் பயம் இல்லை என்றால், அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொன்று விடுவார்கள். உண்மையான வீரனின் அழகு எதிரிகளின் முன்னால் பயத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது. அதாவது பயப்படாம இருக்க முடியாது. சொல்லக்கூடியது உனக்கு உங்களுக்கு விளங்குதா? பயப்படாம இருக்க முடியாது. ஆனா, உண்மையான வீரனின் அழகு வந்து என்னது? எதிரிகளின் முன்னால் பயத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது. இதுல நீங்க எதிரின்னு யார வேணாலும் எடுத்துக்கலாம். உங்க சொந்தக்காரங்கள எடுத்துக்கிடுங்க, பக்கத்து வீட்டுக்காரன எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? வீட்ல உள்ளவங்களே எடுத்துக்கிடுங்க. அவங்களுக்கு முன்னாடி பயப்படாம இருங்க. நாம வந்து தோக்க போறோம். யார் தோக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி உங்களோட பயத்த நீங்க வெளிப்படுத்தினாலே, அந்த இடத்துல நீங்க தோத்துட்டீங்க. சொல்லக்கூடியது விளங்குதா? நீங்க நம்ம யார் தோக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி நீங்க பயத்த வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க அங்கேயே தோத்துட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். ம். சரியா? பயம் இருக்கணும். கண்டிப்பா பயம் இல்லாம அதாவது சொல்லுவாங்கல்ல, எனக்கெல்லாம் பயமே கிடையாது. அவன் தான் ரொம்ப பயப்படுவான். சரிங்களா? அதனால வந்து ஒண்ணும் இல்ல நெறைய பேர் மேரிட் ஆயிருக்கீங்க. உங்க கணவருக்கு உங்கள பார்த்து பயம் இல்லன்னு சொல்லுவாங்க. சும்மா சொல்லுவாங்க அதெல்லாம். சரிங்களா? அதான் உண்மையான வீரனின் அழகு. அப்படி பயத்த வெளிப்படுத்தாம இருக்காங்கல்ல. அது மாரி என்ன செய்யணும்? நீங்களும் அப்படி இருந்துக்கிடுங்க. அப்படிதான? ஓகே. எனிவே. ஸோ அதனால வந்து இப்ப நெறைய பேர் சொல்லக்கூடியது இதுதானப்பா. இப்ப எக்ஸாம் வந்து இப்போ நெறைய பேர் எனக்கு வந்த மெசேஜ்லயே வந்து என்ன விஷயம்னா, "சார் பயமா இருக்கு, பயமா இருக்கு. என்ன செய்ய போறேன்? ஏது செய்ய போறேன்னு சொல்லி தெரியல." சரியா? கவலையப்படாதீங்க. பயம் அதாவது ரொம்ப படிச்சவங்களுக்கு தான் பயம் இருக்கும். சரியா? ரொம்ப படிக்காம இருக்கவங்களுக்கு பயம் இருக்காது. சரியா? ரொம்ப படிச்சவங்களுக்கு தான் பயமும் இருக்கும். மறந்து போற மாரியும் இருக்கும். அதனால வந்து பயம் இருக்கணும். சரியா? ஆனா அந்த பயமே உங்கள அழிச்சிடக்கூடாது. சொல்லக்கூடியது விளங்குதா? அந்த பயம் வந்து என்ன செய்யக்கூடாது? உங்கள அழிச்சிடக்கூடாது. அதனால வந்து நல்லா ரிலாக்ஸா இருங்க. ஓகேயாப்பா? அதனால வந்து நல்லா ரிலாக்ஸா வந்து படிங்க. சரிங்களா? இதுக்கு மேல ஒண்ணும் படிக்க வேணாம். ஜாலியா இருங்க. சரியா? உங்க தலைவர் படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் போய் பாருங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் சில பேருக்கு ரிலாக்ஸா இருந்தா போய் ரிலாக்ஸா இருக்கணும்னா போய் பாருங்க. அதெல்லாம் ஒரு இஷ்யூவும் கிடையாது. சரிதானா? ஓகே. அது மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, நெக் ஆஃப் த மூவ்மெண்ட்ல எதையுமே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. சொல்லக்கூடியது விளங்குதா? அடுத்து நெக் ஆஃப் த மூவ்மெண்ட் வந்து எதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நடக்காதீங்க. நீங்க நெக் ஆஃப் த மூவ்மெண்ட்ல என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு என்ன செய்யாது? குடுக்காது. ஓகே. சோ, மொதல்ல இந்த விஷயத்த பார்த்துட்டோம். அப்படிதானே? என்னது? பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ, 2ண்ட் திங் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வந்து, அமைதியாக இருங்க.
சரிதானா? அமைதியாக இருங்க. இந்த அமைதியாக இருங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா, பயம் இல்லாம கூட இருந்துடலாம். ஆனா, அந்த பொறுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிதானப்பா? அது இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா, நான் வந்து ஒரு சில ஃபார்முலா சொல்லி தரேன். அந்த ஃபார்முலாவ நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே என்ன செஞ்சிடலாம்? அமைதியா இருக்கலாம். அமைதியா இருங்க சொல்றீங்கன்னா, எந்த இடத்துலலாம் அமைதியா இருக்கணும்னு நான் சொல்லி தந்துருவேன். சரிதானா? ஓகே. சார், அவர விடுங்க சார். எங்க தலைவர பாருங்க சார் எவ்வளோ சூப்பரா இருக்காங்கன்னு சொல்லி விமலா சொல்றாங்களே. சரிங்களா? அமைதியாலாம் பிறவு இருக்கும். சரியா? நாங்களே கங்குவாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கங்குவா தள்ளி போதான் பாப்பா. ஆமா. விளக்கமா. ஓகே. ஓகே. ஒருத்தரா? சரி. வந்து முக்கியமா வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதான் இப்ப இருக்க காலகட்டம், இப்ப இருக்க இந்த உலக சூழ்நிலையில வந்து அமைதியா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரியா? நீங்க வந்து ஒரு 6 இடங்கள்ல மட்டும் அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? ஒரு 6 பிளேஸ். ஒரு 6 இடங்கள்ல மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, நல்லா அமைதியா இருக்க வந்து என்ன செய்யுங்க, தயவு செய்து கத்துக்கிடுங்க. அந்த 6 இடங்கள் என்னெல்லாம் சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, 1 இடம். பி சைலன்ட் இஃப் யூ டோன்ட் நோ த ஃபுல் ஸ்டோரி. உங்களுக்கு முழு கதையும் தெரியாது என்றால் அந்த இடத்தில் அமைதியாக இருங்கள். எங்கெல்லாம் அமைதியா இருக்கணும்னு நான் சொல்லி தரேன். சரிங்களா? உங்களுக்கு ஒரு இடத்துல முழு கதையும் தெரியாதா? அமைதியா இருங்க. சரிங்களா? அங்க போய் தேவையில்லாதலாம் அடிச்சு விட்டுறக்கூடாது. அதாவது என்னன்னா, குரூப் 2 மெயின்ஸ் எழுத போறீங்க. சரியா? மெயின்ஸ்ல வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, வந்து ஒரு கேள்வி கேட்காங்க. கிவ் தி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் அபௌட் தி 1857 ரிவோல்ட். அந்த இடத்துல முழு கதை தெரியலன்னா, அமைதியா வந்து தெரிஞ்சது மட்டும் எழுதிட்டு வந்துரணும். அங்க போய் வந்து 1857ல் என்ன நடந்தது தெரியுமா? ம். மங்கள் பாண்டே காலையில் இட்லி அவித்துக் கொண்டிருந்தபோது, அந்த இட்லி சரியில்லை என்று பக்கத்து வீரன் சொல்ல, அந்த இட்லியால் அடித்து மங்கள் பாண்டே அடித்துக் கொல்லப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டார். அதன் காரணமாக மீரட்டில் நடைபெற்றது புரட்சின்னு சொல்லி தெரியாத கதையெல்லாம் எழுதிட்டு வரக்கூடாது. விளங்குதா? ம். அதனால இது வந்து நாட் ஒன்லி எக்ஸாம். காமனா எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு இடத்துல உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியலையா? அமைதியா இருந்துரணும். இது ஃபர்ஸ்ட் மந்திரம். ஃபர்ஸ்ட் மந்திரம் விளங்கிட்டா? எஸ். சரி. 2வது மந்திரம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, பி சைலன்ட் இன் தி ஹார்ட் ஆஃப் ஆங்கர். உங்கள் இதயம் உச்சகட்ட கோபத்தில் இருந்தாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சரியா? உங்களுடைய இதயம் உச்சகட்ட எப்பா இதெல்லாம் உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல வராது. சரியா? நாளை கழிச்சு நடக்கக்கூடிய எக்ஸாம்ல வந்து இந்த கேள்விலாம் வந்துட்டு இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு காமனா வந்து ஒரு எக்ஸாம் ஃபியர் இல்லாம போவதுக்கு வந்து நான் வந்து குடுக்கக்கூடியது. விளங்குதா? ம். அதுல பி சைலன்ட் இன் தி ஹார்ட் ஆஃப் ஆங்கர். எம்மா என்னம்மா எழுதிட்டு யோவ்! சும்மா இருயா! பக்கத்துல ஹஸ்பண்ட் கேட்கப்போது. நானே வந்து என்னது அவசர அவசரமா நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். எம்மா இதெல்லாம் வராதா? உனக்கு தெரியுமா? எங்க சார் சொல்லிக் குடுத்துருக்காரு இதெல்லாம். இதெல்லாம் எக்ஸாம்க்கு வராது. இது காமன். விளங்குதா? ஓகே. அ, அ. வந்து பி ஹார்ட் ஆஃப் ஆங்கர் சொல்லி அங்க ஆங்கர் ஆயிறக்கூடாது. ஆமா. ரைட். வந்து இப்ப இது காமன் தானப்பா. எப்போதுமே வந்து கோவத்துல இருக்கும்போது பேசாம சொல்லுவாங்க. அப்படிதானே? ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னா, நீங்க பேசாம இருக்கிறது நல்லது. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து நின்னுட்டு இருக்கும்போது கோவம் வந்துச்சுன்னா படுத்துக்கிடுங்க. நின்னுட்டு இருக்கும்போது கோவம் வந்துச்சுன்னா உட்காருங்க. உட்காரும்போது கோவம் வந்துச்சுன்னா வந்து படுத்துக்கிட்டு இருங்க. நீங்க படுத்துக்கிட்டு இருக்கும்போது கோவம் வந்துச்சுன்னா தூங்கிருங்க அப்படி சொல்லுவாங்க. சொல்லக்கூடியது வழங்குதா? அதனால வந்து என்னது ரொம்ப நீங்க கோவத்துல இருந்தாலும் என்ன செய்யுறீங்க, வார்த்தைகள விட்டுறப்போம். அப்படிதானே? கோபத்தில் தானே வந்து சில வார்த்தைகள் வந்து நம்ம டக்கு டக்குன்னு விட்டுருதோம். அ அதாவது
இது பெரும்பாலும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் மத்தியில வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப அவசியம். சரிங்களா? ரிலேஷன்ஷிப் மத்தியில இந்த பாயிண்ட் வந்து என்ன செய்யும்? ரொம்ப அவசியம். இப்போ ஒண்ணுமில்லப்பா. இப்போ வந்து நம்ம வந்து நீங்க எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? எக்ஸாமுக்கு வந்து பயங்கர ஃபுல் ஃப்ளோல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சித்தப்பா வாராப்ல. ஐயய்யோ! இவனா வந்தா உசுர போட்டு வாங்குவான்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே இருக்கீங்க. வெளிய உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. அவர் வந்து பேச உங்க காதுல எப்படி விழும். சரியா? இப்ப ஆம்பள பையனா இருந்தா என்ன சொல்லுவாப்புல, இன்னுமா அவன் வந்து தரைய தேய்ச்சுக்கிட்டு கிடக்கான், படிச்சுக்கிட்டு இருக்கான். நீ இன்னுமாய்யா இவன படிச்சு வச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன உருப்படவா போற? உங்க அப்பாவ பத்தி கேட்பாப்ல. இதே பொம்பள புள்ளையா இருந்தா என்ன கேட்க போறாப்ல? என்ன புள்ளைய கெட்டி வைக்காம என்ன இன்னுமா படிக்க வச்சுட்டு இருக்க? அந்த பிள்ளைக்கு வயசு வேற ஏறிட்டே இருக்கு. 2, 3 வரன கொண்டு வந்துங்கன்னு சொன்னோனே, உங்களுக்கு உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிரும். அவ்வளவுதானே? உச்சக்கட்ட நீங்க உடனே வந்து உள்ளேருந்து ஏதாவது அருவாள தூக்கிட்டு, சித்தப்பா இன்னைக்கு நீ செத்தடான்னு சொல்லி வெளிய ஓடி வந்தா விளங்குமாப்பா? அ. அதனால தான் என்னது, சில இடத்துல கோவம் வந்தாலும் என்ன செய்யணும்? பி சைலன்ட். பி சைலன்ட். ஓகே. இஸ் தட் கிளியர்? வாங்கம்மா, புண்ணியம்மா. ஸோ வந்து உங்களுக்கு 2 மந்திரம் சொல்லிக் குடுத்துருக்கேன். முதல் மந்திரம் வந்து என்னது? அமைதியா வந்து எங்க இருக்கணும்? அமைதியா இருக்கிறதுக்கு 2 மந்திரம் சொல்லிக் குடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு முழு கதையும் தெரியவில்லை என்றால், அந்த இடத்துல என்ன செய்யணும்? அமைதியா இருந்துரணும். சரியா? அமைதியா இருந்துரணும். ஓகேயா? எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாம என்ன செஞ்சிருங்க? அமைதியா இருந்துக்கிடுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா, 2வது வந்து என்ன பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் உச்சகட்டத்தில் கோபத்தில் இருந்தாலும் அமைதியாக இருந்துக்கலாம். எப்பா இதெல்லாம் நோ ப்ராப்ளம்மா, நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஓகே, ஓகே. ம். எல்லாருக்காக வேண்டிக்கிட்டீங்களா? பிள்ளைகள்லாம் நல்லா பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? ம். அதாவது இந்த கடவுள் நம்பிக்கை வந்து இருக்கவங்களுக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி தரேன். சரியா? கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு பாயிண்ட். நீங்க கடவுள்ட்ட வந்து நீங்க வந்து ஒரு பிரேயர் பண்ணும்போதோ, சரியா? கோயிலுக்கு போகும்போது ஒரு விஷயத்த நீங்க நல்லா ப்ரே பண்ணிக்கிடுங்க. என்ன ப்ரே பண்ணிக்கிடுங்கன்னா, யா இறைவா! நான் கடைசி வரைக்கும் உன்னைத் தவிர வேறு யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது. பாயிண்ட் புரியுதா? நீங்க கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கோயிலுக்கு போகும்போதோ, மசூதிக்கு போகும்போதோ, சர்ச்சுக்கு போகும்போதோ, யா இறைவா! நான் உன்னைத் தவிர வேறு யாரிடத்திலும் நான் கையேந்தி விடக்கூடாது. பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி. இந்த விஷயத்த மட்டும் இந்த பாசிட்டிவ் தாட்ட மட்டும் நீங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்களோட மரண தருவாயில வந்து உங்கள் வாயில் ஊத்தக்கூடிய தண்ணி முதற்கொண்டு நீங்க சம்பாதிச்சதா இருக்கும். சொல்லக்கூடியது விளங்குதா? உங்களோட மரண தருவாயில் கூட நீங்க உபயோகிக்கக்கூடிய ஒரு விஷயமோ, ஒரு உணவோ நீங்க சம்பாதிச்சதா இருக்கும். அதனால இந்த விஷயத்த என்ன செஞ்சுக்கிடுங்க. சரிதானா? ஓகே. விளங்குதாம்பா? அதனால வந்து இந்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா வேண்டிக்கிடுங்களேன். ஸோ இதுக்குள்ள எல்லாமே வந்துரும். நான் யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாதுன்னா, உனக்கு தேவையான பொருட்கள் வந்துரும். உனக்கு தேவையான ஆரோக்கியம் வந்துரும். சரியா? எல்லா விஷயமும் இதுக்குள்ள அடங்கிரும். வேர்ட் சின்னது தான். ஆனா அதுல கிடைக்கக்கூடிய பலன் வந்து பயங்கரமா இருக்கும். ஓகே? சரி ரைட். ஓகே. சரி அடுத்தது. ஸோ இந்த 2 பாயிண்ட் விளங்கிட்டா? 2 பாயிண்ட் விளங்கிட்டா? சரி ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லிட்டோம்னா, முழு கதையும் தெரியலையா? அமைதியா இருக்கணும். 2வது பாயிண்ட் வந்து உங்களுடைய இதயம் உச்சகட்டத்துல கோவத்துல இருக்கா? அப்பவும் அமைதியா இருங்க. 3வது பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, பி சைலன்ட் இஃப் யுவர் வேர்ட்ஸ் கேன் அஃபெண்ட் த பெர்சன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களின் வார்த்தை மற்றவர்களை புண்படுத்தும் மற்றவர்களின் மனதை புண்படுத்தும் என தெரிந்தால் அமைதியாக இருங்கள். உங்களின் வார்த்தை மற்றவர்களை மனதை புண்படுத்தும் சார். நாங்க அமைதியா தான் சார் எங்கள சுத்தி இருக்கவங்க தான சார் அதாவது நெறைய பேருக்கு வந்து என்ன விஷயம் என்ன தெரியுமா? சார் இத வந்து நீங்க எங்களுக்கு நடத்தாதீங்க. நீங்க இப்படிலாம் நடத்த போறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நாங்க சில பேர கூட்டு வந்துருப்போம். நீங்க அவங்களுக்கு நடத்திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சில பேருக்கு தோணும். ம், ம். ஆமா சார். சரி. அதான் ரெக்கார்டர் கிளாஸ் கிடைக்குல்ல. அந்த ரெக்கார்டர் கிளாஸ நான் ஓப்பன் கேட்டகரில போட்டு விடுவேன். உங்களுக்கு யார் யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிக்கிடுங்க. சரிங்களா? ஓகே.
எழுது. உங்களின் வார்த்தை மற்றவர்களை புண்படுத்தும் என தெரிந்தால், இதெல்லாம் வந்து எப்ப நடக்கும்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா, பொதுவா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நமக்கே தெரியும். சரிங்களா? நம்ம கோவத்துல இருந்தா சில பேர் சொல்லுவாங்கல்ல, கோவத்துல இருந்தா நம்ம டக்குன்னு வார்த்தைகள விட்டுருவோம். அதனால வந்து இதெல்லாம் தெரியாததுனால தான் நீங்க ஓகே. நன்றி. ஓகே. உங்களுக்கே தெரியும். அப்படிதானே? இப்ப நம்ம ஒரு கோவத்துல இருக்கோம். வார்த்தைகள விட்டுருவோம். நம்ம வந்து அமைதியா போயிருவோம். அப்படி தெரியும். அப்படிதானப்பா? அப்படி இருந்தும் வந்து சில பேர் நோண்டுவாங்க. சரி, அப்பவும் நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது. சரி, அமைதியா இருக்கன்னு அப்படி இருக்கும்போது நம்மளுடைய டிக்னிட்டி வந்து கொஞ்சம் உயர்ந்துட்டு போயிரும். அ உதாரணத்துக்கு ரிலேஷன்ஷிப்க்கு மத்தியில இது ரொம்ப முக்கியம். அதான்ப்பா ரிலேஷன்ஷிப்க்கு மத்தியில வந்து ரொம்ப முக்கியம். அப்படிதானே? உங்களுக்கே தெரியும். இந்த டைம்ல வந்து நமக்கு கொஞ்சம் கோபம் வரும். அமைதியா இருந்துட்டு போவோம். அவர் தேவையில்லாம ஏதாவது கேட்பாப்ல. அவர் மனச நம்ம காயப்படுத்திட வேண்டாம்னு சொல்லி தெரியும். அப்படிதானே? அந்த டைம்ல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் வந்து சூப்பரா வந்து என்ன செய்யும்? பில்ட் ஆகும். சரிங்களா? அதாவது ஒரு 2 புத்தகம் வந்து உங்க எல்லாருக்குமே நான் வந்து சஜெஸ்ட் பண்றேன். சரிங்களா? 2 புத்தகம். எல்லாருமே படிக்கணும். கல்யாணம் ஆனவன், கல்யாணம் ஆகாதவன், ஆணு, பெண்ணு 2மே படிங்க. ஹார்மோன் விளையாட்டுன்னு ஒரு புத்தகம். இன்னொன்னு அகம் சொல்லி ஒரு புத்தகம். அதாவது பொம்பளைகளோட மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நம்ம விவேக் வந்து மனசுல நினைப்பாப்லல்ல, அதே மாரி தான் அந்த புத்தகம். நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கே உங்களோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். பெண்களுக்கு உங்களோட மனச நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆண்களுக்கு வந்து பெண்களோட மனதில் என்ன இருக்குன்னு சொல்லி தெரியும். ஒண்ணு ஹார்மோன் விளையாட்டுன்னு ஒரு புத்தகம். சரிங்களா? கமலின்னு நெனைக்கிறேன். கமலின்னு சொல்லி அந்த ஆதரோட பேர். இன்னொரு புத்தகம் வந்து பாத்துட்டீங்கன்னா, அகம். அந்த ஹார்மோன் விளையாட்டுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மூட் ஸ்விங்ன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல. மூட் ஸ்விங்குன்ட்டு. இந்த பீரியட் டைம்ல வந்து பெண்களுடைய மனது வந்து கொஞ்சம் தடுமாற்ற நிலையில இருக்கும். கொஞ்சம் கோபம் உச்சகட்டத்துக்கு போகும். அப்படி அமைதியாகும். அந்த விஷயத்தெல்லாம் வந்து தெளிவா விளக்கியிருப்பாங்க. வந்து கல்யாணம் ஆகாதவங்க, ஆகக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகம். சரியா? இதெல்லாம் வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே படிச்சுக்கலாம். சரியா? இன்னைக்கே வாங்கி உட்கார்ந்து நாளைக்கு படிச்சுட்டு இருக்காத. அதுல இருந்தா கேள்வி வராது நாளை கழிச்சு. இதெல்லாம் காமனா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. சரி. இந்த 3வது பாயிண்ட் விளங்கிட்டா? 3வது பாயிண்ட் விளங்கிட்டா? பி சைலன்ட் இஃப் யுவர் வேர்ட்ஸ் கேன் அஃபெண்ட் தி பெர்சன். சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது 4வது வந்து பாத்துட்டீங்கன்னா, பி சைலன்ட் இஃப் யுவர் வேர்ட்ஸ் கேன் டெஸ்ட்ராய் தி ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. இது காமனாவே எல்லாருமே இருப்போம். உங்களின் வார்த்தைகள் உங்களின் நட்பை கெடுத்துவிடும் என்று நினைத்தால் அமைதியாக இருங்கள். அப்படித்தானே? பாத்து நம்ம நிறைய பேர் அமைதியா இருந்துரும். சரியா? சில பேர்ட்ட பேசினா அவங்களோட உறவு முடிஞ்சிருமோ, இல்லாட்டா நட்பு கெடுத்துருமோன்னு நினைச்சோம்னா என்ன செஞ்சிருவோம் நம்ம? அமைதியா இருவோம். ஓகேமா சங்கமித்துரை. பாருங்க, பாருங்க, பாருங்க. ஓகே. அப்படிதானப்பா? நட்பு கெடுத்து விடும்னு நினைக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம்? அமைதியாக இருந்து விடுவோம். ஓகே. அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா ம். ஓகே. 5வது பி சைலன்ட் இஃப் யூ கான்ட் டாக் வித்தவுட் டெல்லிங். இது ரொம்ப முக்கியம்ப்பா. உங்களால் உங்களின் வார்த்தைகளை சத்தம் போட்டு தான் பேச முடியும் என்று நினைத்தால் அமைதியா இருக்கணும். அப்படிதானப்பா? அதாவது உச்சகட்டத்துல கோவத்துல இருக்கும்போது ரொம்ப ஊர்ல என்ன வள்ளு வள்ளுன்னு உழாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நாய் மாரி வள்ளு வள்ளுன்னு உழுந்து பேசாத அப்படி சொல்லுவாங்கல்ல. அது மாரி வந்து இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதாவது நீங்க வந்து ரொம்ப வந்து நீங்க பேசவும் உங்க வார்த்தைகள் வந்து தாறுமாறுமா வருது. சரிங்களா? அப்படிதான் வரும். சவுண்ட் அதிகமா தான் வரும்ன்னு சொல்லி நீங்க உங்களுக்கு நினைச்சிட்டுனாலே அமைதியா இருக்கிறது வந்து ரொம்ப வந்து என்ன செய்யுதுன்னா நல்லது. இது குழந்தைகள் கிட்ட ரொம்ப முக்கியம். அதனால தான் குழந்தையோட ஃபோட்டோ போட்டிருக்கோம். சரியா? குழந்தைகள் கிட்ட பேசும்போது சத்தம் போட்டு பேசாதீங்க. நாள பிள்ள அதுவும் உங்களை மாரி தான் பேச ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அதுவும் உங்களை மாரி தான் பேச ஆரம்பிப்பாங்க. அண்ட் த ஃபைனல் திங் இஸ் தட் உங்களின் அமைதி ஒரு உறவை பாதுகாக்கும் என்று நினைத்தால் அமைதியாக இருங்க. சரியா? நான் அமைதியா இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா அமைதியா இருந்துருங்க. சரிங்களா? இந்த அமைதியா இருந்தா ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா, அமைதியாக இருந்து விடுங்கள். சரிங்களா? இந்த 6 பாயிண்ட் விளங்கிட்டா? இதுதான் வந்து இந்த ஒரு 6 மந்திரம். எதுக்கு? அமைதியாக 6 இடங்கள்ல இருக்கணும். இந்த 6 இடங்கள்ல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, எல்லாமே நல்லபடியா நடக்கும்.
சரியா? நாட் ஒன்லி எக்ஸாம், யுவர் லைஃப் இஸ் ஆல்வேஸ் கோயிங் வெல். சரிங்களா? எல்லாமே வந்து என்ன செய்யும்? நல்லபடியா நடக்கும். சரியா? ஸோ 2 விஷயம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்துட்டோம்? பயம் வேண்டாம்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்படிதானே? பயம் வேண்டாம். சரிங்களா? பயம் வேண்டாம்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். 2வது விஷயம் வந்து என்ன செஞ்சு பார்த்துட்டோம்? அமைதியா இருக்கணும்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்த 3வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, அதிர்ஷ்டம் நம் பக்கம் தான். சரியா? அதிர்ஷ்டம் நம் பக்கம் தான். ஓகேங்களா? அதாவது எந்த விதமான உழைப்புமே போடாம அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் வருமான்னு கேட்டீங்கன்னா, அது சத்தியமா வராது. சத்தியமா வராது. சரியா? அதிர்ஷ்டம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ம் ஒரு கதை சொல்றேனே. ஒரு கதை அந்த அதிர்ஷ்டத்துக்காக ஒரு கதை சொல்றேனே நான். சரிங்களா? அதாவது வந்து ஒரு பல காலத்துக்கு முன்னாடி, சரியா? ஒரு பல காலங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த அதிர்ஷ்டத்துக்காக ஒரு கதை. ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு நகரம். சரியா? ஒரு பல காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு நகரம். ஸோ அந்த நகரத்துல வந்து ஒரு ஒரு பெண் வியாபாரி இருக்காங்க. ஒரு பெண் ருத்ரான்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு பெண் வியாபாரி, ருத்ரான்னு சொல்லி ஒரு வியாபாரி வந்து இருக்காங்க. இவங்க என்ன வியாபாரின்னா வந்து ஆடு வந்து மொத்தமா வந்து எடுத்து விப்பாங்க. ஆடு, மாடு, குதிரை, சரிங்களா? குதிரை எல்லாம் வந்து மொத்தமா எடுத்து விக்கக்கூடிய ஒரு வியாபாரி. ஓகேயா? ஸோ வந்து வியாபாரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு லேண்ட்லார்ட். நிலச்சுவாந்தார். சரியா? நல்ல ஒரு என்ன சொல்ல வேணும்னா, நெறைய சொத்து பத்து இருந்தாலும், இந்த வியாபாரத்தின் மூலமாக ஏகப்பட்ட சொத்து இவங்களுக்கு உண்டு. சரிங்களா? வியாபாரத்தின் மூலம் ஏகப்பட்ட சொத்து உண்டு. ஸோ அப்போ வந்து அவங்க வாழ்ந்து கொண்டிருக்க நகரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமா. ம். சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கையில என்னமோ தட்டோட நிக்க. ம். அது தட்டா வேற என்னதுமா? அ. சரி ரைட் ஓகே. நிக்கட்டும். பார்பர் எமோஜியா? சரி. சரி ரைட் ஓகே. ம். ஸோ வந்து அவங்களுக்கு நெறைய சொத்து பத்துக்கள் எல்லாமே இந்த வியாபாரத்தின் மூலமாக வந்ததுதான். சரிங்களா? இந்த வியாபாரத்தின் மூலமாக வந்ததுதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல வந்து ஒரு விழா வருது. சரிங்களா? அவங்களுக்கு ஒரு விழா வருது. ஆமா. பெண் விவசாயி. ஓகே. ஒரு விழா வருது. அந்த விழாவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா, வந்து எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு பழக்கம்னா, வந்து இந்த ஆட வந்து அறுத்து பலியிடுத பழக்கம் உண்டு. சரி, ஆடுகள வந்து அறுத்து பலியிடுத பழக்கம் உண்டு. ஸோ வந்து இவரு என்ன நினைக்காப்புல, ருத்ரன் என்ன நினைக்காப்புல, அப்போ நம்ம நெறைய வந்து ஆட வாங்கிட்டு வந்து வித்தோம்னா, நல்ல வியாபாரத்துல நல்லா வசூல் பார்க்கலாம்ன்னு சொல்லி, அதாவது எவ்வளோ ஆடுகள் தேவைப்படுதுன்னா வந்து ஒரு 2000த்துக்கு மேல ஆடுகள் தேவைப்படும். சரியா? 2000த்துக்கு மேல ஆடுகள் வந்து என்ன செய்யும்? தேவைப்படும். ஸோ அப்போ அவங்க என்ன செய்தாங்க, ஓகே நம்ம வந்து என்ன செய்வோம், ஆடு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய படை பட்டாளத்தோட அவங்களுடைய வெளிய கிளம்புறாங்க. சரியா? படை பட்டாளத்தோட ருத்ரன் என்ன செய்தாப்புல, வெளிய வந்து என்ன செய்தாப்புல, கிளம்புறாப்புல. கிளம்பி வந்து என்ன செய்தாங்க, தொலை தூரத்துக்கு போறாங்க. ஆனா, ஆடே கிடைக்கல. சரிங்களா? தொலை தூரத்துக்கு போறாங்க. வந்து என்ன செய்தாங்க, ஆடே வந்து என்ன செய்யல, கிடைக்கல. கிடைக்கல வந்து என்ன ஆச்சுடான்னு சொல்லி ரொம்ப சோர்வுல ரொம்ப சோர்வாகி என்ன செய்தாங்கன்னா வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ வந்து ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து, அவங்க நகரத்துடைய நுழைவு வாயில் வந்து அடைக்கப்பட்டுள்ளது. இது நம்ம வந்து ஒரு கதையிலேயே நம்ம பார்த்துருப்போம். அதாவது எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அந்த நகரத்தினுடைய நுழைவாயில் வந்து அடைக்கப்படும். சூரியன் உதித்த பிறகு அந்த நகரத்தின் நுழைவாயில் வந்து திறக்கப்படும். இது வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக. ஸோ ருத்ரா வாராங்க. வரும்போது ரிட்டர்ன் ஆகும்போது என்ன செஞ்சதுன்னா, நகரத்தினுடைய நுழைவாயில் வந்து அடைக்கப்பட்டுள்ளது. சரியா? நகரத்தினுடைய நுழைவாயில் வந்து அடைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ வந்து இப்ப என்ன செய்தாங்கன்னா, ஓகே நம்ம வெளியே வந்து ஒரு கூடாரம் போட்டு தங்கலாம்ன்னு சொல்லி ருத்ராவுடைய சகாக்கள்லாம் என்னங்க வேலையாட்கள்லாம் வந்து ஒரு கூடாரம் போட்டு முதலாளியமா கூடாரத்துல உட்கார்ந்துருக்காப்புல. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்க நகரத்துல இருந்து ஒரு பக்கத்து கிராமத்துல உள்ள இன்னொரு வியாபாரி வாராப்புல. சரியா? ராதிகா வியாபாரி. சரியா? ராதிகா வியாபாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 1500 ஆட கூட்டிட்டு வராப்புல. எதுக்கு? விக்கிறதுக்காக.
ஸோ இந்த ராதிகா வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம். சரியா? இவங்களுடைய வீடு வந்து ஒரு கடன் சுமையில இருக்கு. கடன் சுமையில இருக்கு. ஸோ அத எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு சொல்லி இந்த 1500 ஆடையும் எப்படியாவது வந்த விலைக்கு வித்துட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாப்ல? வாராப்ல. சரிங்களா? ஸோ வாராப்ல அப்படி வந்துட்டிக்க அந்த நகரத்தினுடைய நுழைவாயில் அடைச்சிருக்கு. இப்போ யார யார மட்டும் தான் பார்க்க முடியும்? இப்ப நகரத்தோட வெளிய யாரு மட்டும் தான் கூடாரத்துல இருக்கா? கதையில யாரு இருக்கான்னு பாப்போம். ம். சரியா? ஆமா. நான் மட்டும் தான். சரிங்களா? அப்ப ருத்ரா மட்டும் தான் இருக்காப்புல. அவன் வந்து ருத்ராவ பார்த்தாலே நல்ல ஒரு 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 ஹை கிளாஸ் பீப்பிள் மாரி தெரியுது. சரிங்களா? எல்லாம் பயங்கரமான வந்து என்னது ட்ரெஸ்ஸிங்லாம் சூப்பரா இருக்கு. சரிங்களா? நல்லா குவாலிட்டியான என்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரேபன், கிளாஸ் என்னலாமோ போட்டு இருக்காப்புல. சரிங்களா? ஓகே. ஸோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த போய் வந்து "எப்பா அப்படி இப்படி ஆடு வச்சிருக்கேன். நீங்க வாங்கிக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அ சமயம் பார்த்து அடிக்கக்கூடியது தானே வியாபாரி. ஸோ எவ்வளோ அ கீழ வந்து விலைய கேட்க முடியுமோ ஆமா. எவ்வளோ தரமட்டத்துக்கு விலைய கேட்க முடியுமோ ருத்ராவுக்கும், ராதிகாவுக்கும் இடையில டீலிங் நடக்கு. சரியா? ஸோ வந்து ஒரு ஆடு வந்து பார்த்துட்டீங்கன்னா, கடைசில வந்து வந்து ஒரு ஒரு ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து விக்கப்படும். இவங்களுக்கு அவசரம் இல்ல. ராதிகாக்கு அவசரம்ல. ஸோ வந்து இப்போ டீலிங் முடிஞ்ச பிறகு இது நைட் டைம். 1500 ஆடைய எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சரியா? 1500 ஆடைய நீங்க என்ன எண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா நான் விடிஞ்ச பிறகு நான் வந்து எண்ணிட்டு பைசா தாரேன்னு சொல்லி ருத்ரா சொல்றாப்ல. இதுக்கு ராதிகா ஒத்துக்கிடல. என்ன சொல்ல இப்போ இப்போ வந்து நீங்க ஃபுல்லாத்தையும் எண்ண முடியாது. 3ல 1 பங்கு ஆட வந்து நீங்க எண்ணுங்க. சரிங்களா? மித்ததுக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா வந்து பாத்துட்டு பைசா தாங்க. என்னுடைய ஒரு நம்பிக்கையான ஒரு வேலையாள நான் விட்டுட்டு போறேன். இவன்ட்ட குடுத்து அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு, இதுக்கு வந்து யார் ஒத்துக்கிடலன்னா, ருத்ரா வந்து என்ன செய்யல, ஒத்துக்கிடல. அதாவது என்னன்னா, என்ன ஒரு இத வந்துரும்னா, வித்தவன் என்ட்ட தானே விக்கணும். வேற யார் வந்து வாங்கிற போறா? அப்படி சொல்லி ஒரு எண்ணம். சோ இப்படி நெனச்சுக்கிட்டே வந்து பேரம் போய் அது முடியாம வந்து என்ன செய்தா, ருத்ரா வந்து ஓகே, எப்பா நீ என்னன்னு போ அப்படின்னு சொல்லி நாளைக்கு காலையில பாத்துக்கலாம்ன்னு சொல்லி ருத்ரா போய் தூங்க ஆரம்பிச்சுட்டாப்ல. ருத்ரா தூங்க ஆரம்பிச்சுட்டாப்ல. இப்ப மறுநாள் வந்து பாத்துட்டீங்கன்னா, சூரியன் வருது. வழக்கத்துக்கு மாறாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூரியன் வந்து உதிச்சிருது. ஸோ உதிச்ச உடனே அந்த நகரத்தினுடைய நுழைவாயில் வந்து துறக்கப்படுகிறது. அங்கேருந்து வியாபாரிகள் நெறைய வியாபாரிகள் வந்து ராதிகாட்ட இருக்க 1500 ஆடைய என்ன செஞ்சுட்டு போறாங்கன்னா, நல்ல விலை குடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம ருத்ரா வந்து தலைவி வந்து ஒரு சூரியன் உதிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் எந்திச்சு பாக்காப்ல. "ஏங்கப்பா அந்த வியாபாரிய கூப்பிடு" அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. உடனே சுத்தி இருக்க சகாக்கள் என்ன செய்றாங்க, அவன்லாம் வித்துட்டு ஊருக்கு போய் நாள என்ன ஆகுது? அவன்லாம் வித்துட்டு போய் ஊருக்கு போய் என்ன செய்யுது? நாள என்ன ஆகுதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதாவது இங்க நீங்க வந்து இந்த அதிர்ஷ்டம் நம்ம ஒண்ணு சொல்லுதோம்ல. அதிர்ஷ்டம் ஒண்ணு சொல்லுதோம்ல. இந்த அதிர்ஷ்டம் வந்து எப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைக்கும்னா, ஒண்ணுன்னு பாத்துட்டீங்கன்னா, எப்போதும் தயார் நிலையில் இருக்கும் பழக்கத்திற்கு பெயர் தான் அதிர்ஷ்டம். எப்போதும் தயார் நிலையில் இருக்கும் பழக்கத்துக்கு பெயர் தான் அதிர்ஷ்டம். இப்போ குரூப் 2 எக்ஸாம்ல பாஸ் ஆவணும். எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கு. நான் படிக்காமலே இருந்தா பாஸ் ஆயிரலாமாப்பா? ம். குரூப் 2ல எக்ஸாம்ல நீ பாஸ் ஆவணும்னு நெனைக்க. நீ படிக்கவே இல்ல. அ பாஸ் ஆயிரலாமான்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு பேரு அதிர்ஷ்டம் கிடையாது. நீ நல்லா வந்து எப்போதும் என்ன ஒரு உன்ன தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரியா? தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். நேரம் வரும்போது கோல் அடிக்கணும். சரிங்களா? நேரம் வரும்போது என்ன கோல் அடிக்கணும். பந்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பந்து வந்த உடனே கரெக்ட்டா வந்து என்னது, கோல நோக்கி ஒரு மிதி. அதுக்கு பேரு தான் வந்து என்னது, அதிர்ஷ்டம். சரிங்களா? அதே இதுல நம்ம 2வது விஷயம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உடனே இறங்கும் துணிவிற்கும் பேரு தான் அதிர்ஷ்டம். பால் உன் பக்கத்துல வந்துட்டு, இத அடிக்கலாமா, வேண்டாமான்னு நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் உன் பக்கத்துல வராது. எழுதலாமா, வேண்டாமான்னு நெனச்சுட்டு இருக்கக்கூடாது. எழுதிறணும். சரிங்களா? நல்லா படிச்சுட்டீங்க. சரிங்களா? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து தயார் நிலையில இருக்கீங்க. எக்ஸாம் நெருங்க நெருங்க வந்து ஒரு பயம் வருது தெரியுமா? அந்த பயம் இல்லாம துணிஞ்சு போய் எழுதிட்டீங்கன்னா, அதிர்ஷ்டம் உங்க பக்கம் வந்துரும். 2 விஷயம். சரிங்களா? எப்போதும் தயார் நிலையில் இருக்கும் பழக்கத்திற்கு பேர் தான் அதிர்ஷ்டம். 2ண்ட் திங் வந்து உடனே இறங்கும் தொழிலுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். இப்படி இருந்தா மட்டும் தான் உங்க கையில அதிர்ஷ்டம் வரும். இப்போ வந்து ருத்ரா வந்து துணிஞ்சு வந்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னா வந்து 1500 ஆடு இருக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தாலும் நல்ல வியாபாரத்துக்கு வித்திருப்பாங்க. அப்படிதானே? தயார் நிலையில இருந்து அவங்க வாங்கியிருந்தாலும் வித்திருப்பாங்க. விவரம் புரியுதா உங்களுக்கு? விவரம் புரியுதா? சார் கிளியர். சரியா?
அண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து, இன்னொரு ஒரு விஷயத்த நான் வந்து ஃபைனலா உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். சரிங்களா? பேசுறவன் உன்ன பார்த்து பேசிக்கிட்டே தான் இருப்பான். சரிங்களா? பேசுறவன் உன்ன பார்த்து பேசிக்கிட்டே தான் இருப்பான். இந்த ஒரு விஷயத்த வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுக்கு பின்னால் பேசுபவர்கள் இறுதி வரை உங்களுக்கு பின்னால் தான் நிற்பார்கள். நீங்கள் எப்போதும் அவர்களுக்கு முன்னால் நிற்கிறீர்கள். விளங்குதா? உங்களுக்கு பின்னால் பேசுபவர்கள் இறுதி வரை உங்கள் பின்னால் தான் நிற்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஸ்டெப்ல இருக்கீங்கன்னு நெனச்சுட்டீங்கன்னா, நீங்க அவங்கள நெனச்சு கவலைப்பட மாட்டீங்க. கரெக்ட்டா இருக்கா? உங்களுக்கு. ஸோ, நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம், என்ன செய்யுங்க? ஜாலியா எக்ஸாம் எழுதுங்க. சூப்பர் சார். நல்லா இருக்கா? அ மாஸ் ஸ்பீச். தேங்க் யூ. ஏத்தம்மா? ஓகே. என்ன செய்யுங்க? ஜாலியா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து ஞாபகத்துல வச்சுட்டு போய், நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஜம்முன்னு போய் வந்து எக்ஸாம் எழுதிங்க. கண்டிப்பா நீங்க என்ன செய்வீங்கன்னா, எல்லாருமே விரைவில் நீங்கள் அனைவரும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த, நேர்மையான அதிகாரியாக உருவெடுப்பதற்கு வாழ்த்துக்கள். ஓகேங்களா? தேங்க் யூ. சுகன்யா, அனுஷ்யா, பத்ரா, தேவிகா. ஓகே தங்கங்களே. சரியா? அதனால நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டியோட போங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சத விட பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடக்கும். சரியா? நீங்க நினைச்சத விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடக்கும். ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த விஷயம் உங்களுக்காக நின்னுக்கிட்டே இருக்கு. அத நோக்கி நீங்க பக்கத்துல வந்துகிட்டே இருக்கீங்க. பக்கத்துல வந்துட்டீங்க. அவ்வளவுதான். பாசிட்டிவ் ஓகே. ஓகே. சரிப்பா. இதுக்கு மேல நான் வந்து உங்கள மேற்கொண்டு கொண்டு போக விரும்பல. நல்லபடியா எழுதிருப்பாங்க. சரிங்களா? எல்லாருமே நல்லா படிச்சிருக்கீங்க. உங்களுக்கான விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சரியா? சோ அப்போ கிளாஸ வைண்ட் அப் பண்ணிக்கணுமா? ஓகேப்பா. மீண்டும் நான் உங்களை அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு நண்பன் சகோதரன் களக்காடு. நலமே சொல்லட்டும் நல்லதே நடக்கட்டும். தேங்க் யூ.